நம்ம வீடியோல சம் நம்பர் 14 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். ஓகே, a particular brand of scent passes through three important processes. So டோட்டலா 3 processes இருக்கு. During the week ended 15 January 2007 600 bottles were produced. So 600 bottles வந்து produce பண்ணிருக்காங்கன்னா இது என்னது? Output. ஓகேவா? This is output. So output produce பண்ணிருக்காங்க. The cost book shows the following information. So cost booksல பாத்தீங்கன்னா இந்த following information எல்லாமே இருக்கு. கரெக்டா? ப்ராசஸ் ஏக்கான காஸ்ட், பிக்கான காஸ்ட் அண்ட் சிக்கான காஸ்ட் கொடுத்துட்டாங்க. தென் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The indirect expenses for the period were 1600. So இந்த 1600 வந்துட்டு பீரியடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த 3 ப்ராசஸஸ்க்கும் சேர்த்து தான் அந்த 1600. ஓகேவா? தனித்தனியா கொடுக்காம 3 ப்ராசஸஸ்க்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு அதை பிரிக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் சார்ஜ் ஆன் த பேசிஸ் ஆஃப் லேபர் பேசிஸ். ஸோ லேபரை வந்துட்டு பேசிஸா எடுத்துட்டு நம்ம அதுபடி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் எப்படி பண்ணணும்ன்றது சம் போடும் போது நான் சொல்றேன். ஓகே, த பை ப்ராடக்ட்ஸ் வேர் சோல்ட் ஃபார் ₹240 ப்ராசஸ் பி. ஸோ ப்ராசஸ் பியில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் நம்ம சம் போடும்போது பார்க்கலாம். த ரெசிடியூ வாஸ் சோல்டு ஃபார் ₹125.50 ஃபார் ப்ராசஸ் சி. ஸோ ப்ராசஸ் சிக்கு வந்துட்டு ரெசிடியூ வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர் த அக்கௌண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் ப்ராசஸஸ் ஷோயிங் இட்ஸ் காஸ்ட் அண்ட் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் finished product per bottle. So cost per bottle நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஃபார்மேட் போட்டுடலாமா. ஸோ ப்ராசஸ் A, B and C. ஓகே, இப்போ ஃபார்மேட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் பாருங்க இன்புட். ஸோ வந்து ப்ராசஸ் ஏக்கு வந்து இன்புட் கொடுத்துருக்காங்களா? இன்புட் கொடுக்கல. ஸோ இன்புட் நம்ம தான் அசியூம் பண்ணணும் இதில். ஓகேவா? இன்புட்டுக்கு பதிலாக கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து நமக்கு 600 பாட்டில்ஸ் வரணும். ஸோ அவுட்புட் 600 வரணும்னா இன்புட் நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? சேம் 600 தான் கொடுக்கணும். கரெக்டா? பிகாஸ் இதில் வந்து வேஸ்டேஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதே தான் அவுட்புட்டாக வெளியில் வரப்போகுது. ஸோ இன்புட் வந்து 600 யூனிட்ஸ். அதுக்கு அமௌண்ட் வந்து எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஜஸ்ட் பாட்டில்ஸ் வந்து 600 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதே இன்புட்டாக எடுத்துக்கலாம். தென் நமக்கு ப்ராசஸ் ஏக்கான காஸ்ட் பாருங்க. மெட்டீரியல்ஸ் 4000, லேபர் 3000 அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 600. ஸோ மெட்டீரியல்ஸ் 4000, லேபர் 3000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 600. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? 1600 வந்து டோட்டல் பீரியடுக்கு கொடுத்துட்டாங்க. லேபரை வந்துட்டு பேசிஸாக வச்சு கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க. கரெக்டா? ஸோ லேபரை வந்துட்டு பேசிஸாக வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸோ டோட்டல் லேபர் அதுக்கு நமக்கு வேணும். கரெக்டா? ஸோ 3000 பிளஸ் ப்ராசஸ் பியோட லேபர் 2500 பிளஸ் 2300 ப்ராசஸ் சியோடது. மூணுத்தையும் ஆட் பண்ணணும் நம்ம. 3000 பிளஸ் 2500 பிளஸ் 2300 பண்ணோம்னா நமக்கு வந்து 7800 வரும். ஓகேவா? ஸோ 7800 தான் நம்மளோட டோட்டல் லேபர் ஃபார் த பீரியட். இந்த பீரியடுக்கு மொத்த லேபர் காஸ்ட் வந்து 7800. இப்போ ப்ராசஸ் ஏவோட லேபர் எடுங்க. 3000 டிவைடட் பை 7800 பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் வரும். அந்த பர்சன்டேஜோட நம்ம இந்த 1600 வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ப்ராசஸ் ஏக்கான இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3000 ப்ராசஸ் பிக்கு, சாரி ப்ராசஸ் ஏக்கு 3000 டிவைடட் பை டோட்டல் லேபர் வந்து 7800 இன்டூ 1600 பண்ணோம்னா நமக்கு 615 வரும். இதுதான் நம்மளோட இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம காஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். பிகாஸ் காஸ்ட் ஆஃப் பாட்டில்ஸ், காஸ்ட் ஆஃப் கார்ட்ஸ்லாம் வந்து ஏக்கு கிடையாது, ப்ராசஸ் பிக்கு அது. ஓகேவா? பி அண்ட் சிக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஏக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக டோட்டல் பண்ண வேண்டியதான். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸில் வந்து 600 வந்துடும். காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
8215. ஓகேவா, ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 8215 வந்துடும். ஸோ அதே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கமும் டேலி பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நம்ம ஏதாவது சேல் பண்ணுறோமா, கிடையாது. ஏன்னா சேல்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராசஸ் பிக்கு இருக்குது ஒரு சேல்ஸ் இருக்குது, அண்ட் ப்ராசஸ் சிக்கு வந்து சேல்ஸ் இருக்குது. ஏக்கு வந்துட்டு எந்த சேல்ஸுமே கிடையாது, அதே போல் எந்த வேஸ்டேஜுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்மளோட டோட்டல் அவுட்புட் என்னது, ப்ராசஸ் ஏவோட அவுட்புட் வந்து 600 யூனிட்ஸ், 8215. இது வந்து டோட்டல் காஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா, இதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகராக வந்துடும். இப்போ நம்ம காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். 8215 divided by 600, 13.69 தான் நமக்கு காஸ்ட் பர் யூனிட். டோட்டல் காஸ்ட் வந்து 8212, தென் டோட்டல் யூனிட்ஸ் வந்து 600. டிவைட் பண்ணோம்னா நமக்கு 13.69 தான் நமக்கு டோட்டல் காஸ்ட் பர் யூனிட். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த ப்ராசஸ் ஏல வந்து அவுட்புட் வந்து பிக்கு வந்து இன்புட்டாக போகும். கரெக்டா, ஸோ ப்ராசஸ் ஏல வந்துட்டு எவ்வளோ வந்தது, 600. அதோட காஸ்ட் வந்து 8215. ஸோ அது வந்துட்டு இந்த ப்ராசஸ்க்கு வந்து இன்புட்டாக வந்துருச்சு ப்ராசஸ் பிக்கு. ஓகேவா, தென் ப்ராசஸ் பியோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா, 2000, 2500 அண்ட் 200. அப்புறம் காஸ்ட் ஆஃப் பாட்டில்ஸும் இந்த ப்ராசஸில் இருக்குது, 2030. இதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ். கரெக்டா, ஏன்னா காஸ்ட் ஆஃப் பாட்டில்ஸ்ன்றது வந்து ப்ராசஸ் பியில் தான் வந்து அந்த பாட்டிலோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்றது வந்துருக்கு. ஓகேவா, so 2000, 2500, then 200, then வந்து cost of bottles 2030. next இதுக்கு indirect expenses, B கான indirect expense கண்டுபிடிக்கணும். so எப்படி கண்டுபிடிப்போம், 2500 divided by 7800 multiplied by 1600. 2500 divided by 7800 multiplied by 1600. ஸோ 513 தான் நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் பண்ண வேண்டியதான். 600, இந்த பக்கம் வந்து காஸ்ட் வந்து 15,458. கரெக்டாக, 15,458 அதுதான் நமக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ். இப்போ ரெண்டு பக்கமும் அதை டேலி பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பை ப்ராடக்ட் சோல்டு. ஸோ பை ப்ராடக்ட் சோல்டு வந்துட்டு என்னது, 240 ஃபார் ப்ராசஸ் பி. பை ப்ராடக்ட் சோல்டுன்றது வந்து நமக்கு வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 240 வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு என்னது அப்படின்னா, இந்த ப்ராசஸஸில் வந்து சில சேல்ஸ் நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இந்த சேல்ஸ்னால நம்மளோட காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ நம்மளோட காஸ்ட்டை வந்து நம்மளால செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பை ப்ராடக்ட் சோல்டுன்றது வந்து 240 வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வந்துட்டு என்னது, இன்கம். நமக்கு சேல் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரெவன்யூ கிடைக்கும். அது வந்து நமக்கு இன்கம். ஸோ காஸ்ட் படி பார்த்தோம்னா 15,458ல இன்கம் வந்துட்டு 240 ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிற 15,218 தான் நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸாக வரும். ஓகேவா, நமக்கு யூனிட்ஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 600 யூனிட்ஸ் வந்து அப்படியே நமக்கு வந்து ப்ராசஸ் பிக்கு வந்துடும். பிகாஸ் அதில் எந்த ஒரு வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ அதனால ப்ராசஸ் பிக்கு வந்து அப்படியே நம்ம அந்த 600 யூனிட்ஸை பேலன்சிங் ஃபிகராக போட்டுருவோம். ஸோ 15,218 டிவைடட் பை 600 பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் பர் யூனிட் கிடைச்சிரும். ஏன்னா டோட்டல் காஸ்ட் இப்போ எவ்வளோ, 15,218 தான். ஏன்னா 240 நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் 600ல டிவைட் பண்ணும்போது 25.36 தான் நமக்கு காஸ்ட் பர் யூனிட். அடுத்தது ப்ராசஸ் சி. ஸோ ப்ராசஸ் பியோடைய அவுட்புட் தான் நமக்கு ப்ராசஸ் சிக்கு வந்து இன்புட்டாக வரணும். கரெக்டா, ஸோ ப்ராசஸ் பியோட அவுட்புட் எவ்வளோ, 600 யூனிட்ஸ். அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ, 15,218 காஸ்ட். இப்போ சி ப்ராசஸ் சிக்கான காஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். கரெக்டா, ஸோ மெட்டீரியல்ஸ் 1500, லேபர் 2300, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 500, தென் காஸ்ட் ஆஃப் கார்க்ஸ். காஸ்ட் ஆஃப் கார்க்ஸ் வந்து ப்ராசஸ் சியில் தான் வந்திருக்கு, 325. ஸோ 1500, 2300, 500, 325. 1500, 2300, then 500, then cost of cards வந்துட்டு 325. so indirect expenses same எப்படி கண்டுபிடிப்போம், process 3க்கு 2300 labor amount divided by 7800,
இன்டூ 1600 பண்ணோன்னா 472 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் பண்ண வேண்டியதான். ஸோ 600, இங்கே எக்ஸ்பென்ஸ் வந்து 20,315. ஸோ அதே ரெண்டு பக்கமும் நம்ம டேலி பண்ணிடுவோம். கரெக்டா? 20,315. நெக்ஸ்ட் ப்ராசஸ் 3ல பார்த்தீங்கன்னா, ஐ மீன் சியில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிடியூ சோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரெசிடியூ வந்து சேல் பண்ணியிருக்கோம். எவ்வளோ? 125க்கு. ஓகேவா? ரெசிடியூ வந்து 125.50 வந்து நம்ம 125 எடுத்துக்கலாம், இல்லை 126 எடுத்துக்கலாம். பட் காமனாக நம்ம வந்துட்டு 126 தான் எடுக்கணும். ஏன்னா 0.5 இருக்கும்போது யூ ஹாவ் டு ரவுண்ட் இட் ஆஃப் டு 126. ஓகேவா? ஸோ ரெசிடியூ வந்து 126ன்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ 126ன்றது வந்து ரெசிடியூ என்ன பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. அகைன் சேல் பண்ணினா என்னது, இன்கம். நமக்கு 126 இன்கமாக வந்துருச்சு. ஸோ அவுட் ஆஃப் 20,315 126 இன்கமாக வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் காஸ்ட் எவ்வளோ? 20,315 minus 126 பண்ணோம்னா 20,189. ஓகேவா? ஸோ 20,189 தான் நம்மளோட டோட்டல் காஸ்ட். யூனிட்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. 600 யூனிட்ஸ் அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், 600. ஸோ 33.65. ஸோ 33.65 தான் நமக்கு காஸ்ட் பர் யூனிட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸி தான். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.